உம்மால் கூடும் எல்லாம் கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் உம்மால் கூடும் எல்லாம் கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே
முதலாவதாக நம்ம இந்த உபவாச கூடத்துக்கு நம்ம வந்து ஒரு பொருத்தனை ஏற்றுக்கொள்வோம். ஏசப்பா, என்னுடைய கவலைகளை எல்லாம் மாற்றும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். கவலைகள் தான் ஒரு மனிதனை மிகவும் கஷ்டத்துக்குள்ளாக கொண்டு செல்கிறது. கவலை, இந்த கவலையெல்லாம் இந்த உபவாச கூடத்துக்கு வந்திருக்கிறோம். எவ்வளவோ வேலைகள் இருக்கும், திருமண காரியங்கள் இருக்கும், வியாதிகள் இருக்கும், மற்ற இடங்களுக்கு போக வேண்டியது இருக்கும். எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். நம்ம கவலையெல்லாம் கடவுள் என்ன பண்ணணும், நீக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்போ அந்த கவலைகள் எல்லாம் நீக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், ஊக்கத்தோடு நம்ம ஜெபம் பண்ணுவோம். கடவுளே, கவலைகள் என்ன கவலைகள் இருந்தாலும் நீ மாற்றி போடும் ஐயா அப்படின்னு சொல்லி கேட்கணும். இரண்டாவது, நம்ம அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன சொன்னால் பயம். எதுக்கு எடுத்தாலும் நம்ம பயந்துறோம். எதிர்காலத்தை குறித்து நம்ம திடீர்னு எடுத்தோம்னு சொன்னால் நம்மளுடைய பிள்ளைகளுடைய திருமண காரியங்களை எப்படி நடத்துறது, எப்படி இந்த செலவுகளை எல்லாம் மீட் பண்ணுறது, படிப்பு காரியம் திடீர்னு நல்லா இருக்கிற கவர்மெண்ட்டுக்கெல்லாம் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்னு சொல்லிட்டாங்க. திடீர்னு இந்த எக்ஸாம் எழுதுவோனா, பாஸ் பண்ணுவோனா, என்னுடைய வேலையை தொடர முடியுமா, இப்படி எல்லாருக்குமே சில பயங்கள் இருக்குது. பயங்கள் விரக்தி அடைஞ்சிடுறாங்க, கஷ்டப்பட்டுறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னு சொன்னால் நேர போய் ஒரு தனிமையில் இருக்கணும்னு சொல்லி அவங்க போகிறாங்க. இந்த தனிமையெல்லாம் கடவுள் இந்த நேரத்தில் மாற்றி போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தனிமைக்கே போக விட மாட்டார் கடவுள். நம்ம படைத்த கடவுள் சிலுவையிலே அறைந்து ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த தேவன், ஆவியோடு ஆவியானவராக நம்மளோடு கூட இருக்கிற தேவன். எனவே நாம் அந்த தனிமை உணர்விலிருந்து நாம் விடுபட வேண்டும், கவலையிலிருந்து விடுபட வேண்டும், பயத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று நாம் சொல்லி ஜெபிப்போம். ஒரு பாடலை பாடி நாம் கைகளை தட்டி உற்சாகமாக பாடுவோம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாத மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. வாதையின் கூடாரத்தை அணுகவே கூடாது என்று சொல்லி உற்சாகமாக கைகளை தட்டி பாடுவோம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாதே மகனே, பொல்லாப்பு நேரிடாதே மகனே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாதே மகனே, பொல்லாப்பு நேரிடாதே மகனே. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி
தொடங்கினதை முடித்திடுவார், சொன்னதை செய்திடுவார். அவருடன் கூடாரத்தை அணுகாதே மகனே, உன்னாக்கு நேரிடாதே மகனே. ஆற்றல் அல்ல, சக்தி அல்ல, ஆவியினாலாகும். ஆற்றல் அல்ல, சக்தி அல்ல, ஆவியினாலாகும். சோர்ந்திடாமல் நன்மை செய்வோம், துணையாளர் முன் செல்கிறார். சோர்ந்திடாமல் முன் செல்வோம், துணையாளர் முன் செல்கிறார். கூடாரத்தை அணுகாதே மகனே, பொல்லாப்பு நேரிடாதே மகனே. ஆணைக்குடன் கூடாரத்தை அணுகாதே மகனே, பொல்லாப்பு நேரிடாதே மகனே. அல்லேலூயா. அடுத்ததாக நாம் முக்கியமான ஒரு பிரச்சனைக்குள்ளாக நாம் எப்பொழுதும் கஷ்டப்பட்டே இருப்போம். பண பற்றாக்குறை நமக்கு எல்லாருக்குமே வரும். இந்த உபவாச கூட்டத்துக்கு வந்திருக்கிறோம். இனிமேல் நம்ம எல்லாத்துக்குமே பணப்பற்றாக்குறை இல்லாமல் கடவுள் வழிநடத்த போகிறார். அல்லேலூயா. பணப்பற்றாக்குறையே வராது. நான் இந்த மே மாதம் 1ஆம் தேதி இந்த உபவாச கூட்டத்துக்கு வந்ததுலேருந்து எனக்கு பண பிரச்சனையே வரலன்னு அடுத்த மாதம் நீங்கள் என்ன பண்ணணும்? சாட்சி சொல்லணும் இல்லையா? அதுக்காக தான் நம்ம உபவாசம் இருந்து இவ்வளோ தூரம் வெளியிடங்களில் இருந்து நம்ம எல்லாம் வந்திருக்கிறோம். நான் நம்மளை வெறுமையாக அனுப்பிடுவாரா? அனுப்ப மாட்டேன். தாவீது ராஜா சொல்கிறார், உமது இரக்கத்தை எங்களுக்கு கொடும், நாங்கள் உபவாசம் இருந்து உம்மிடத்தில் வருகிறோம். என்னுடைய ஆலயத்திற்கு என்னுடைய மக்கள் வருவாங்க, உபவாசம் இருந்து கேட்பாங்க, அவங்களுடைய பண பற்றாக்குறையை நான் தீர்ப்பேன். அல்லேலூயா. ரெண்டாவது, நம்ம அதிகமான பிரச்சனையிலிருந்து நம்ம இந்த மே மாதம் கடவுள் நம்மளை விடுதலை செய்ய போகிறார். என்ன பிரச்சனைன்னு சொன்னால் கடன் தொல்லைகளிலிருந்து கடவுள் விடுதலை செய்ய போகிறார். அல்லேலூயா. இப்பெல்லாம் சென்னை பகுதிக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னு சொல்லி சொன்னால் எல்லாருமே ஒரு பெரிய பெரிய வீடுகளில் இருப்பாங்க. நான் வால்பாறையில் சவுந்தரனுடைய மகா வீட்டுக்கு நான் போனேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் பெரிய வீடு, எல்லா பெட்ரூம் இருக்குது, மெத்தையில் ரூம்ஸ்லாம் இருக்குது, ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. எல்லாமே கிச்சன்லாம் ஒரு எக்ஸ்ட்ராடினரியாக ஒரு அழகான கிச்சன். அதை உள்ளே போய் பார்க்கும் பொழுதே அங்கே சமைக்கிற சாப்பாடுகளை நான் சாப்பிட வேண்டும்னு சொல்கிற அளவுக்கு ஒரு அது என்னமோ ஒரு கிச்சன் சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு டீம் அவங்க அதுக்காகவே செலவு பண்ணி பீரோலாம் அடித்து வாட்டர் ஃபில்டர் வச்சு அதில் கிரைண்டர் எந்த இடத்துல வைக்கணும், மிக்சி எந்த இடத்துல வைக்கணும், அவங்க ஆல்ட்ரு பண்ணி நவீன முறையாக ஒரு புகை வீட்டுக்குள்ளே வராது. அப்படியே எல்லாம் சக் பண்ணி என்ன பண்ணிடுது, வெளியே தள்ளிடுது. அந்த ரூமுக்குள்ளே போகும்போது இந்த கிச்சனுக்குள்ளே போகிறோமா இல்லை அது ஒரு கோயிலுக்குள்ளே போகிறோமாங்கிற மாதிரி இருக்கும். ஒரு அம்மா வருவாங்க, இந்த பாத்திரத்தெல்லாம் அடிக்க அந்தந்த ரேக்கில் வைப்பாங்க. அவ்வளோ ஒரு கடைசியில் பார்த்தா இது எப்படி எவ்வளவு விலை என்ன ஏதுன்னு கேட்கும் பொழுதுலாம் என்ன ஆச்சுங்க, கடன் பிரச்சனையை பற்றி சொன்ன உடனே என்னடா அப்படின்னு ஆகிப்போச்சு. அவங்க 28 ஆண்டுகள் 40,000 ரூபா என்ன பண்ணிகிட்டே வரணும், மாதம் ஆனால் கட்டிட்டு வரணும். அப்போது 2 பேருக்குமே உடல்நிலை சரியாக போச்சு, ஒரு 40,000 ரூபா ஏர்னிங் இல்லாமல் போச்சு அப்படின்னு சொன்னால் அந்த குடும்பம் சென்னையில் எவ்வளவு கஷ்டப்படும்னு நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா தெரியும். 20,000 28 வருஷம், 30,000 28 வருஷம், 40,000 28 வருஷம், மாதம் 1ஆம் தேதி ஆனால் என்ன பண்ணுவாங்க, அவங்க கட்டி ஆகணும். இல்லைன்னு சொன்னால் எங்கெங்கெல்லாமோ ஃபோன் வரும், நம்ம நிம்மதியாக தூங்க முடியாது, கஷ்டம். அப்போது இந்த கடன் தொல்லையிலிருந்து நம்மளை சாத்தான் என்ன பண்ணுவான்னு சொன்னால் நம்மளை இழுத்துட்டு போயிடுவோம். நம்ம கடன் வாங்காமல் தப்பிக்கிறதுக்கு நம்ம என்ன வழிங்கிறத இந்த உபவாச கூட்டத்தில் நம்ம என்ன பண்ணணும், ஒரு பொருத்தனை எடுப்போம். கடவுளை நான் மேக்சிமம் ஒரு 99.9% என்ன பண்ணக்கூடாதுங்க, கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்வோம். அதே மாதிரி வேலை இல்லாமல் நமக்கு போயிடும். சில இடங்களில் நமக்கு என்ன பண்ணும், நமக்கு தேவையான வேலைகள் கிடைக்காது, சீரற்ற பொருளாதார சூழல்னு சொல்கிறாங்க, பொருளாதாரங்களில் பிரச்சனைகள் வருது. அப்படி இந்த மாதிரி
பிரச்சனைகள் வரும் பொழுது நாம் என்ன பண்ணுறோம்? மனவேதனை அடைகிறோம். இந்த உபவாசப்படுறதுக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க, இந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆக போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பாடலை பாடுவோம். எப்படி நான் பாடுவேன் பாடுறீங்க? எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன்? உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன்? ரத்தம் சிந்தி மீட்பவரே, இரக்கம் நிறைந்தவரே, ரத்தம் சிந்தி மீட்பவரே,
கடவுள் கொண்டு வந்திருக்கிறார். இந்த உபவாச கூட்டத்திலே அந்த செய்தி நமக்கு 30, 60, 100 பலன் தர வேண்டும். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. நம்ம ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். நம்ம வசனத்தை வாசிக்கும் பொழுது அதை நாம் ஞாபகத்தில் வைத்துக்கணும்னு சொன்னால் ஏதோ ஒரு விதத்தில் 3 என்ற ஒரு வசனத்தை நாம் ஞாபகம் வச்சுக்கணும். 3 எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3வது வசனம். எடுத்தவர்கள் வாசியுங்கள். கடவுள் நமக்கு ஏதாவது ஒரு வசனத்தை கொடுப்பாரா? என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் நீ உனக்கு எட்டாததுமான அல்லேலூயா பெரிய காரியங்களை நமக்கு தர சித்தமாயிருக்கிறார். எனவே இந்த உபவாச கூட்டத்துக்கு வந்திருக்கிறோம். நாம் ஒருவரும் கெட்டு போகாத அவருக்கு சித்தமில்லை. ஒருவரும் ஒரு ஆத்மா நரகத்துக்கு போயிடக்கூடாது. இயேசுநாதருக்கு அதான் விருப்பம். அதற்காகத்தான் சிலுவிலை அறைந்தார், மறிக்கப்பட்டார், அடுத்து உயிர் தெழுந்து நம்மளோடு கூட ஆவியானவராக இருக்கிறார். நாம் எதுக்கு இப்போ ஓடி வந்திருக்கோன்னு சொல்லி சொன்னால், கடவுள் ஏதாவது ஒரு வசனத்தை நமக்கு தருவாரா? நம்முடைய கஷ்டங்களை நீக்கி விடுவாரா? நம்முடைய கடன் பாரங்களை நீக்கி விடுவாரா? வியாதியை நீக்கி விடுவாரா? கண்டிப்பாக நீக்கி. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். 10:20. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படிகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள். அல்லேலூயா. நம்முடைய நாமங்கள் என்ன பண்ணுங்க? பரலோகத்திலே எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்முடைய நாமங்கள்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஒவ்வொருத்தர் பேர் மூலமா எழுதிட்டு இருக்காங்க. நம்ம ஃபேக்டரி போறோம், அட்டன்ஸ் எடுக்கிறாங்க, இத்தனை மணிக்கு வந்திருக்காங்க, என்ன வேலை செய்திருக்காங்கன்னு சொல்லிலாம் நமக்கு எடுப்பாங்க. ஆனால் நம்மளுடைய அட்டன்ஸ் எங்க இருக்குங்க? பரலோகத்தில் இருக்கு. அல்லேலூயா. அங்கே எல்லாமே எழுதப்பட்டிருக்கு. எதுவுமே ஒளிமறைவு கிடையாது. திடீர்னு யாருக்குமே தெரியாது. 4 பக்கம் சுற்றி பார்த்துட்டு ஒரு தவறு பண்ணுறோன்னு சொல்லி சொன்னால், பரலோகத்தில் அங்கே நியாயத்திற்குள்ளே கடவுள் கேட்கும் பொழுது நாம் பதில் சொல்லியே ஆக வேண்டும். எனவே நாம் பரலோகத்திற்காக நாம் ஆயத்தப்படுவோம், மோட்ச ராஜ்யத்திற்காக ஆயத்தப்படுவோம். ஒரு பாடலை பாடி ஐயாவுடைய கையில் ஒப்படைப்போம். நல்ல ஒரு உற்சாகமாக நாம் பாடி நாம் எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னையும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திருவாரே, இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலையும் என் நிலையிலையும் என் வாழ்விலை இயேசு போதுமே என்ற பாடலை பாடி நாம் செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு
செய்தியை கேட்க வந்திருக்கிறோம். நல்ல ஒரு செய்தி. அனாதி சிநேகித்தால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தினாலே உன்னை அணைத்துக் கொண்டேன் என்று சொல்கிறார். பரலோகத்திலே உங்களுடைய அட்டனன்ஸ் அங்கே எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. ஜீவ புஸ்தகத்திலே நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று எச்சரிக்கிறார். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ போகுமிடமெல்லாம் நான் வருவேன், உனக்கு எல்லா காரியங்களிலேயும் நான் வெற்றி தருவேன் என்று கூறுகிறார். உனக்கு விரோதமாக எந்த ஆயுதம் வந்தாலும் அது வாய்க்காதே போகும் என்று சொல்லி அவர் கூறுகிறார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நீர் என்னிலேயும் நான் அவரிலேயும், நாம் திராட்சை செடியானது அந்த கொடியோடு இணைந்திருக்கும் பொழுது மிகுந்த பலனை தரும் என்று சொன்னது போல, நாம் அவரோடு இணைந்திருக்கும் பொழுது கடவுள் பெரிய காரியங்களை செய்வார்கள். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த உபவாச கூடத்திற்கு ஒரு நல்ல செய்தியை கேட்பதற்காக வந்திருக்கிறோம். ஒரு நல்ல வசனத்தை தான், நல்ல ஒரு செய்தியை தான். இந்த உபவாச கூட்டம்